ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாவக்காய் சம்பல் செய்வோம். டயபெட்டிஸ்காரருக்கு நோமலான ஆக்களுக்கும் ஹெல்த்தியானது. நான் 2 சின்ன பாவக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை மிளகாய் போடலாம். ஒரு தக்காளி பழம், தேசிக்காய், தேங்காய்ப்பூ, மிளகுத்தூள், உப்பும் எடுத்து வச்சுருந்தா உப்பு இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் எப்படி எண்ணெய் வெட்டி ஒரு பாவக்காய் சம்பல் செய்வோம். பாவக்காயை நடுவால் வெட்டிட்டு போடலாம். இல்லாட்டி நீங்கள் மட்டும் போடலாம். நான் பாவக்காய் கிடைக்கிற அந்த சீட்ஸை வடிஜாக்கிறதுக்காண்டி தான் நான் நடுவால் வெட்டிட்டு அதுக்கு இருக்கிறத வெட்டு வடிஜால போடுவோம். பாவக்காயை நான் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பொறுமை வேணும். பொறுமை டைம் வேணும்னா குட்டி குட்டி மெல்லிய நூல் மாதிரி வெட்டினீங்கன்னா அந்த சம்பல் பாவக்காய் கசப்பும் தெரியாது, சம்பலும் ருசியாக இருக்கும். மெல்லிய நூல் மாதிரி வெட்டுங்க. பாவக்காயை மெல்லிசாக வெட்டியாச்சு. நாங்கள் அதை எடுத்து ஒரு டிஷ்ஷுக்கு போடுவோம். இப்போ நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய்களை வெட்டுவோம். 2 பச்சை மிளகாய், அதையும் நாங்கள் குட்டி குட்டியாக வெட்டி எடுப்போம். நம்ம வெள்ளையும் சிவப்புமாக எடுத்துக்கணும் வெங்காயம். அதையும் நாங்கள் இப்போ வெட்டுவோம். பச்சை மிளகாய் வெட்டி வச்சுது, வெங்காயத்தை வெட்டுவோம். பச்சை மிளகாய், வெங்காயம், நாங்கள் இப்போ தக்காளி பழத்தையும் வெட்டுவோம். வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுவோம். எல்லாம் இதுக்கு போட்டாச்சுது. இதில் எல்லாத்தையும் பிள்ளைய காணாது சட்டிக்குள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளே காத்தேக்கரண்டி மிளகுத்தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். அதோட இந்த பாதி தேசிக்காய் பொடியை விட்டு விடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக எங்களுக்கு வற்புறுத்த